ஹலோ கைஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு சிறப்பு மீடியா 2.0. நான் உங்கள் உதய். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் சீசன் 9 4வது வாரத்துக்கான 5வது நாளுக்கான இரவு நேர ஓட்டிங் முடிவுகளை தான் இந்த வீடியோவில் முழுசாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணி ஹாலில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணுற ஒவ்வொரு வருஷமும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். அதுதான் இந்த வீடியோ குறைஞ்சபட்சம் ஒரு 1000 லைக்கான எதிர்பார்க்குறோம். ஸோ லைக்கை போடுங்க, வீடியோ பாருங்கள். வாங்க இன்று வீடியோக்குள்ள வந்து போகலாம். நம்பர் 1 பொசிஷனில் த ஒன் அண்ட் ஒன்லி கானா வினோத் அவர்கள் தான் வந்துருந்துட்டு இருக்காரு. அவர் வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 3,1249 ஓட்டுகள் ஆகும். அண்ட் பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 38.85% வந்துருந்துட்டு இருக்காங்க கானா வினோத் அவர்கள். இந்த சீசனை பொறுத்தவரையிலும் முதல் முறையாக 3 லட்சம் வாக்குகளை கடந்த ஒரே ஒரு நபர் கானா வினோத் அவர்கள் தான். இவருக்கு இவ்வளோ தூரம் அப்ளாஸும் இவ்வளோ தூரம் ஓட்டிங்ஸும் வரும் அப்படின்னு சொல்லி நான் நிஜமாக எதிர்பார்க்கல. பட் வேறு லெவலில் வந்து பண்ணிகிட்ருக்காரு ஓட்டிங்ஸ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது. 2வது பொசிஷனில் விஜே பார்வதி அவர்கள் வந்து வந்திருக்காங்க. அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 1,21,264 ஓட்டுகள் ஆகும். அண்ட் பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 15.64% வந்து இருந்துகிட்ருக்காங்க விஜே பார்வதி அவர்கள். ஸோ இவங்க இந்த வாரத்தில் போகாத பொசிஷன்லேயே இல்லை. சொல்லப்போனால் வந்து ஃபஸ்ட்டு பொசிஷனுக்கு மட்டும்தான் இவங்க நாமினேட் ஆகலை. இட்ஸ் மீன்ஸ் போயிட்டு வரல. மற்றபடிக்கு செகண்ட் பொசிஷன், தேர்ட் பொசிஷன், ஃபோர்த் பொசிஷன் அப்படின்னு சொல்லி மாறி 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 வந்துட்டு இருந்தாங்க. பட் இப்போ ஸ்டாண்டர்டாக ஒரு பொசிஷன் வந்து பிடிச்சிருக்காங்க. அதுதான் 2வது பொசிஷன். 3வது பொசிஷனில் கம்ருதீன் அவர்கள் வந்துருக்காங்க. அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 1,21,158 ஓட்டுகள் ஆகும். அண்ட் பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 15.62% இருந்துட்டு இருக்காங்க கம்ருதீன் அவர்கள். ஸோ கம்ருதீனை பொறுத்தவரையிலும் சூப்பரான வாக்குகள் ஆரம்பத்துலேருந்து வாங்கியிருந்தாலும் இதெல்லாம் பத்தாது அப்படின்னு தான் வந்து சொல்லி ஆகணும். ஏன்னா கடைசி பொசிஷனுக்கும் இவருக்கும் கம்பேரிட்டிவ்லி வந்து பார்க்கும்பொழுது ஒரே ஒரு 5,000 வாக்குகள் மட்டும்தான் வித்தியாசம் வந்து இருக்குது. ஸோ அஃபிஷியல் ஓட்டிங்ஸில் வேறு மாதிரி வந்து இருக்கும். அதை நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். 4th பொசிஷனில் அரோரா சிங்க்லர் அவர்கள் இருந்திருக்காங்க. அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 1,16,630 ஓட்டுகள் ஆகும். அண்ட் பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 15.04% வந்துட்டு இருக்காங்க அரோரா சிங்க்லர் அவர்கள். ஸோ அரோராவை பொறுத்த வரலையும் இது ஒரு நல்ல வாரம் அப்படின்னு வந்து சொல்லலாம். இவங்கெல்லாம் எவிக்டாக வெளியே போவாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது ஓரளவுக்கு நல்ல வாக்குகளை வாங்கி இப்போதைக்கு சேஃபர் ஜோனில் வந்து இருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். பட் யார் வேணாலையும் போகலாம், அரோரா சிங்க்லர் ஆர் கலையரசன். ஆனால் இப்போதைக்கு அரோரா சிங்க்லர் பெருசாக வந்து கான்ட்ரவர்சியலாக எதுவும் பண்ணல. ஸோ அதனால் அவங்களை ஸ்டே பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கடுத்து 5th பொசிஷனில் கலையரசன். அவர் வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை 1,15,154 ஓட்டுகள் ஆகும். அண்ட் பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 14.85% இருந்துட்டு இருக்காங்க கலையரசன் அவர்கள். ஸோ இவர் தான் கடைசி பொசிஷன் வந்து இருக்காங்க. அரோரா சிங்க்லர் அண்ட் கலையரசன் இவங்க 2 பேருக்கும் உள்ள வித்தியாசம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது ஒரே ஒரு 1,500 வாக்குகள் மட்டும்தான் வித்தியாசமே வந்து இருந்துகிட்ருக்கு. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த 2 பேரில் யாருனாலும் எவிக்டாக வெளியே போகலாம். நீங்கள் சொல்லுங்கள் யார் எவிக்டாக வெளியே போனால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு தகவலோட சந்திக்கலாம். until then bye from உதய். நன்றி, வணக்கம்.